ஓசூரில் அதிமுக நிர்வாகியின் கார் ஓட்டுநர் கொலை வழக்கில் பெண் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். காதலியை பணம் காய்க்கும் மரம் போல் பயன்படுத்தி பணம் பறித்து வந்தவர் கொல்லப்பட்டதன் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள மாரச்சந்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 32 வயது ஹரீஷ். இவருக்கு திருமணமாகவில்லை. அதிமுகவைச் சேர்ந்த ஒருவரிடம் கார் ஓட்டுநராக வேலை செய்து வந்தார். மேலும் ரியல் எஸ்டேட் தொழிலும் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலும் செய்து வந்தார். கடந்த 3ஆம் தேதி காலை வானவில் நகர் பகுதியில் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவர் ஓட்டிச் சென்ற ஸ்கூட்டர் அருகிலேயே கிடந்தது. இந்த கொலை தொடர்பாக தகவல் அறிந்து சென்ற அட்கோ போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அரசியல் காரணம் அல்லது வட்டிக்கு பணம் கொடுப்பதில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். ஆனால் அதில் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இதைத் தொடர்ந்து அவருடைய போன் அழைப்புகளை பரிசோதித்த போது அடிக்கடி ஹோசூர் வானவில் நகரைச் சேர்ந்த 35 வயது மஞ்சுளா என்ற பெண்ணுடன் பேசி வந்தது தெரிய வந்தது. மேலும் கடைசியாக மஞ்சுளா வீட்டிற்கு அவர் சென்று வந்ததும் தெரிய வந்தது. மஞ்சுளா குறித்து போலீசார் விசாரித்த போது அவர் கணவரை பிரிந்து மகன் மற்றும் மகளுடன் தனியாக வசித்து வருவதும் ஹரீஷுடன் அவருக்கு ரகசிய உறவு இருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை விசாரித்தனர். அதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசி வந்துள்ளார். இதனால் போலீசார் தங்கள் சந்தேக பார்வையை மஞ்சுளா பக்கம் திருப்பினர். அவரை ரகசிய இடத்தில் வைத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். இதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தது. கணவரை பிரிந்த 35 வயது மஞ்சுளாவுக்கு 32 வயது ஹரீஷுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தனியாக இருந்த மஞ்சுளாவுக்கு ஆக்டிங் டிரைவர் போல கார் ஓட்டுவது, தேவையான உதவிகளை செய்து கொடுப்பது என ஹரீஷ் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர்களுக்கிடையிலான பழக்கம் ஒரு கட்டத்தில் ரகசிய உறவாக மாறி உள்ளது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்திக்க தொடங்கினர். மஞ்சுளாவின் கணவன் போல் உரிமையாக அவரது வீட்டுக்கு சென்று வந்துள்ளார். மஞ்சுளாவிடம் பணப்புழக்கம் அதிகமாக இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் மஞ்சுளாவை விட அவரது பணத்தின் மீது ஹரீஷுக்கு ஆசை வந்துள்ளது. பல்வேறு காரணங்களை கூறி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கறக்க தொடங்கியுள்ளார். ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்யலாம், வட்டிக்கு பணம் கொடுக்கலாம் என கூறியுள்ளார். மஞ்சுளாவும் ஹரீஷ் மீது இருந்த மயக்கத்தில் அவர் கேட்கும் போதெல்லாம் பணத்தை வாரி இறைத்துள்ளார். பணம் காய்க்கும் மரம் போல் மஞ்சுளாவை ஹரீஷ் பயன்படுத்த தொடங்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் ரியல் எஸ்டேட் வட்டிக்கு கொடுத்த இடத்திலிருந்து எந்த வருமானமும் மஞ்சுளாவுக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. அது குறித்து கேட்டபோது ஹரீஷ் முறையாக பதிலளிக்காமல் இருந்துள்ளார். எனினும் மீண்டும் மஞ்சுளாவிடம் பணம் பறிக்கும் நோக்கிலேயே செயல்பட்டு வந்துள்ளார். கணவனை பிரிந்து குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்த மஞ்சுளா வேறு வழியில்லாமல் பணத்தை கொடுத்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஹரீஷுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் கடந்த பிப்ரவரி மாதம் மஞ்சுளா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பின்னர் இருவரும் சமாதானம் ஆகினர். ஆனாலும் மீண்டும் ஹரீஷ் மஞ்சுளாவிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய ஆரம்பித்து உள்ளார். இந்த நிலையில்தான் 27 வயது மோனிஷுடன் 35 வயது மஞ்சுளாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அவரோடு நெருங்கி பழகத் தொடங்கியுள்ளார். மேலும் ஹரீஷ் உடனான பழக்கத்தை துண்டிக்க முயன்றுள்ளார். முதலில் பணம் கொடுப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஹரீஷ் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தங்களுக்கிடையிலான பழக்கம், நெருக்கமாக எடுத்த போட்டோ உள்ளிட்டவற்றை காட்டி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே ஹரீஷ் மீது ஆத்திரத்தில் இருந்த மஞ்சுளா அவரின் நடவடிக்கையால் மேலும் ஆத்திரமடைந்துள்ளார். இதையடுத்து மோனிஷ் மூலம் ஹரீஷை தீர்த்து கட்ட திட்டமிட்டு உள்ளார். கூலிப்படையை ஏவி கொலை செய்யலாம் என மோனிஷ் ஆலோசனை கூறியுள்ளார். இதற்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகும் என மோனிஷ் கூறிய நிலையில் அட்வான்ஸாக 4.5 லட்சம் ரூபாயை மஞ்சுளா கொடுத்துள்ளார். பணத்தை வாங்கிக் கொண்ட மோனிஷ் கூலிப்படையை தயார் செய்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி வழக்கம் போல் இரவில் மஞ்சுளாவின் வீட்டுக்கு ஹரீஷ் சென்றுள்ளார். அவருக்கு சாப்பாடு போட்டு நல்ல முறையில் கவனித்த மஞ்சுளா ஹரீஷ் வந்துள்ள தகவலை மோனிஷுக்கு அளித்ததாக தெரிகிறது. இதையடுத்து அவர் கூலிப்படையினருடன் வானவில் நகர் அண்ணாமலை நகர் இடையே 4 பைக்குகளில் 6 பேர் கொண்ட கூலிப்படையினருடன் காத்திருந்துள்ளார்.
மஞ்சுளா வீட்டில் சாப்பிட்டுவிட்டு ஸ்கூட்டரில் திரும்பிய ஹரிஸை கூலிப்படையினர் வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொன்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து ஹரிஸை கொலை செய்ய திட்டமிட்டு கொடுத்த மஞ்சுளா மற்றும் மோனிஷ், கூலிப்படையைச் சேர்ந்த ஹோசூர் அலசனத்தம் பிஸ்மில்லா நகரைச் சேர்ந்த முகமது ரிகான், தோட்டகிரி முஜமில், முஷரப், ஷமீர், அபி என்கிற சதீஷ்குமார் ஆகிய 7 பேரையும் அட்கோ போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள், கொலை நடந்த இடத்திற்கு வர பயன்படுத்திய 3 பைக்குகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் 7 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காதலன் பணம் கேட்டு டார்ச்சர் செய்ததால் கூலிப்படையை ஏவி காதலி கொலை செய்த சம்பவம் ஓசூரில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.